எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல. avee மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணது நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணது இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி நிறைய ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விசுவலைசரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் அந்த டெம்ப்ளேட் வந்து வந்துருச்சு. சைடில் உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு நீங்கள் டெம்ப்ளேட் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் இருக்க பிக்சர் எடுத்துகிட்டு உங்களோட பிக்சர் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பிக்சர் எடுத்துகிட்டு உங்களோட பிக்சர் வைக்கிறது சைடில் உள்ள பென்சில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட்டுக்கு காம்போசிஷன் 1க்கு மேலே டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா இமேஜில் யுவர் இமேஜ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், காம்போசிஷன் 1க்கு மேலே உள்ள டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து உள்ள இமேஜ் மேலே அதில் வந்து யுவர் இமேஜ்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலி கீழே உள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் இமேஜ் சைடில் உள்ள பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பேக் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.